Hello, this is Jagan from growwithdata. இந்த வீடியோல பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸை ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். இது 51வது செட் ஆஃப் இன்டர்வியூஸ். ஸோ நமக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா you can go to the யூடியூப் சேனல் growwithdata. வீடியோஸ் இருக்கு. go to the playlist. இந்த வீடியோ தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 பிளேலிஸ்ட்ல வரும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இந்த பிளேலிஸ்ட்ல போகலாம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் வீடியோஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கும். இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், 3 வீடியோஸ் தான் அதில் இருக்கு. கோட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல நம்ம கோட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் GitHub பேஜ்ல போகும். ஸோ அந்த பேஜ்ல நம்ம என்னெல்லாம் கோட் இந்த வீடியோல பேசுறோமோ எல்லா கோடுமே அதுல இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா you can use the WhatsApp link. அதை யூஸ் பண்ணி growwithdata வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்ப்போம், அப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க, கீ வேல்யூ பேர். 5 கீ வேல்யூ பேர் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு யூசர் டிஃபைன்ட் வேல்யூ ஒன்று இருக்கு. இப்போ ஃப்ரூட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கீ வேல்யூ பேர்ல எத்தனை கீஸ் ஃப்ரூட்டுங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி ஒரு ஃப்ரூட், மற்றதெல்லாம் வெஜ்ஜீஸ், பேர், டொமேட்டோ, லேட்டஸ் எல்லாமே வெஜ்ஜீஸ். ஸோ நமக்கு ஃப்ரூட் லெவல்ல ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இருக்கு. ஸோ அவுட்புட் நமக்கு ஒரு லிஸ்ட் வேல்யூல வரணும். அது ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரியா இருக்கணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்மளோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரியில நிறைய பேசியிருக்கோம். எப்படி ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்றது, எப்படி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, நம்ம லிஸ்ட்டை மட்டும் எப்படி ரீட் பண்றது, வேல்யூஸ் மட்டும் எப்படி ரீட் பண்றது, ரெண்டையும் எப்படி சேர்த்து ரீட் பண்றது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் லெஸ் தேன் 2 மினிட்ஸ்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா லெட் ஸ்டார்ட் வித் த டிக்ஷனரி பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இப்போ டிக்ஷனரியை கொடுத்தாங்கன்னா நம்ம அதோட கீஸ் மட்டும் எப்படி ரீட் பண்றது. ஸோ இப்போ டி டாட் கீஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த டிக்ஷனரி ஃபங்க்ஷன் நமக்கு அந்த கீஸ் மட்டுமே தரும். நமக்கு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பேர், டொமேட்டோஸ் இல்லையா. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது கீஸ். இதை நம்ம ரீட் பண்ணணும், தனியா ரீட் பண்ணணும். ஃபார் கீ இன் டி டாட் கீஸ் பிரிண்ட் கீ. ஸோ இது ஒவ்வொரு கீயா ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். இது வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா அதே ஃபார் லூப், ஆனா டி டாட் கீஸ் பதிலா val in d dot values print val. ஸோ இது எல்லா வேல்யூஸும் எடுத்து வரும். 2 ஃப்ரூட்டு, 3 வெஜ்ஜீஸ். இப்போ இதை நம்ம கீ அண்ட் வேல்யூ ரெண்டையுமே கொண்டு வரணும்னா ஃபார் கீ வேல் இன் டி டாட் ஐட்டம்ஸ்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் கீ வேல்யூ ரெண்டையுமே ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுல பிரிண்ட் key equal to key value equal to val. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ ரெண்டையுமே ரீட் பண்ணிட்டு வரும். நம்ம கீ வேல்யூ ரெண்டு தனித்தனியாக கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ இதே ஃபங்க்ஷனை நம்ம ஃபார் சி இன் டி டாட் ஐட்டம்ஸ் print c. ஸோ இது கீ வேல்யூவை ஒரு டுப்பிளா நமக்கு தரும். ஸோ இதை டைப்பை பார்க்கணும்னா டைப் ஆஃப் சி கொடுத்தோம்னா ஒரு டுப்பிளா இருக்கும். ஸோ இது எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன்ல சி ஆஃப் 0 அண்ட் சி ஆஃப் 1 டைப் ஈக்குவல் டு. ஸோ சி ஆஃப் 0 கீ, சி ஆஃப் 1 வேல்யூ, டைப் ஆஃப் சி நமக்கு டூப்பிள். ஸோ இப்படிதான் ஒரு டிக்ஷனரி ரீட் பண்ணணும். எப்படி ரைட் பண்றது அதெல்லாம் நீங்க பழைய வீடியோஸ்ல பார்த்துக்கலாம், அல்லது தனியா ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண போறோம். எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் வேரியபிள் டிக்ஷனரி
அப்புறமா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ தான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். grow with capital grow with data. ஸோ டிங்கிறத டிக்ஷனரி, யூசர் ஃபில்டர், நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். கீ வேல்யூ பேர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார் லூப்பை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து இந்த வேல் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து நம்ம இன்புட் பேராமீட்டர் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா result dot append கீ, நம்ம கீ தான் வேணும் இல்லையா, return result. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதான் நம்ம கரெக்டாக எந்தெந்த கீஸ் எல்லாம் வந்து val equal to double equal to result dot append if condition. ஓகே, ஸோ பைத்தான் வந்து இன்டென்டேஷன் இருக்கு. ஸோ நம்ம இந்த மாற்றி கொண்டு வந்தோம்னா இந்த இஃப் லூப் ஒர்க் ஆகாது. ஸோ இஃப் லூப்ல இருந்து இந்த ஸ்பேஸ் கொடுத்தாகணும். ஸோ எந்தெந்த கீஸ் வந்து ஃப்ரூட்டுங்கிற வேல்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி சிம்பிளான ஒரு கொஸ்டின் கிடைக்குன்னா உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். தென் யூ கோ இன் டு த இன்டர்வியூ, பேசுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வெரி பேசிக். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஹார்ட் கொஸ்டின்ஸ்லாம் போகும்போது அந்த இன்டர்வியூ இருக்கிறது ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. அதனால இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஒரு 6 months 1 year பைத்தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போகலாம். பட் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ஸாக இருக்கும் அப்படின்னா தே வில் எக்ஸ்பெக்ட் மோர். இன்னும் கொஞ்சம் இந்த கோடை வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ட்ரை த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா இந்த ஃபார் லூப் இஃப் கண்டிஷன்லாம் வந்து நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் கொடுக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சும்மா அதுலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ ஃபார் லூப்பை முதல்ல இங்கே கொண்டு வருவோம். அப்புறம் இந்த ஃபில்டர் கண்டிஷனை கடைசியில் மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்ன்றது ஒவ்வொரு கீ அண்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து செக் பண்ணுறோம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கீயை வந்து இங்கே கடைசியில் அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும், ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகும். இந்த ஃபார் லூப் முதல்ல ஃபயர் ஆகும். கரஸ்பாண்டிங் கீ வேல்யூ எடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து இன்புட் வேரியபிளோட சேமா இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அந்த கீயை வச்சு ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ இந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம பெருசாக லைனில் எழுத வேண்டாம், ஒரே லைனில் கூட முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு பேராமீட்டரே நமக்கு தேவையில்லை, இது வேரியபிளே தேவையில்லை. டைரக்டா நம்ம ரிட்டர்ன்லேயே வந்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். ஸோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண கூட கிடையாது, டைரக்டா ரிட்டர்ன் வேரியபிள்ல அப்படியே முடிச்சிடலாம். ஸோ இதை மாதிரி ஒரு கோட் எழுதுறதுக்கும் ஒரு 4-5 லைன்ல அதை பிரேக் டவுன் பண்ணி எழுதுறதுக்கும் ப்ராசஸ் வைஸ் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு ஃப்ரெஷர் வந்து இதை மாதிரி எழுதுனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே இது ஒரு 5 years 6 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதும்போது தே எக்ஸ்பெக்ட் இதை மாதிரி ஒரே லைன்ல சிம்பிளா முடிக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல முடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க 2 கோடையும் கம்பேர் பண்ணுங்க. பேசிக்கா இதை கத்துக்கோங்க முதல்ல. இதை கத்துக்கிட்டா நமக்கு வந்து இதை மாதிரி எழுத ஈஸியா இருக்கும். ஸோ மரபு கவியல் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புது கவிதை வந்து ஈஸியா வரணும். ஸோ 2யும் பாருங்க, எது ஈஸியா இருக்கோ just follow it. Hope you like this video and thanks for watching.